வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு ஒரு டாப் ஒண்ணு இருக்கு. அத நான் எல்லாத்தையும் எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது இந்த கவுன இந்த டாப்ப ஒரு 9 வயசு குழந்தைக்கு தைக்கலான்ட்டு இத ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கை, ஆம்கோல் எல்லாமே பிரிச்சாச்சு பாருங்க. பிரிச்சுட்டேன். இது கவுன் பேர் ஆங்கிலோ இண்டியன் அப்போ போடுவாங்க. ஆனா நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஈஸியாவும் இருக்கும் தைக்கிறதுக்கு. போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு போட்டு பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா இது டாப்புன்றதுனால சுருக்கம் அந்த அளவுக்கு வராது. கொஞ்சம் லைட்டா தான் வரும். ஆனா ஃபிட்டிங்கா தைக்கணும் இது. அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். கட்டிங் போடுறேன் பாருங்க. இப்ப அளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நெக்கெல்லாம் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பேக்ல கொஞ்சம் ஆ ஃபுல்லா க்ளோஸ்ல தான் வரும் இந்த கவுனுக்கு. அதனால நான் இந்த ஷேப் எல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ ஷோல்டர் ஷேப் எடுத்திருக்காங்க பாருங்க. இதை நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பேக் நெக்குக்கு நம்ம இது எடுக்க வேணாம், அளவு எடுக்க வேணாம். ஏற்கனவே அது 1.5 இன்ச் அளவு தான் இருக்கு. 2.5 வச்சிருக்கிறாங்க. நான் அதே 2.5 வச்சுட்டேன். 1 இன்ச்சு தான் இந்த பாருங்க. 1 இன்ச் தான் இந்த பாருங்க. 1 இன்ச் தான் வச்சிருக்காங்க. ஆனா அது குழந்தைக்கு சரியா இருக்கும். ஷோல்டர் அளவு 3.5 இருக்கு. அதே வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா தைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். உள்ள தையல் 1/2 இன்ச் போயிடும். இது சின்ன குழந்தை, அதாவது 9 வயசு குழந்தைக்கு நான் 5.5 வச்சிருக்கிறேன். ஆம்கோல் சுத்தளவு 5.5 வச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 3, அதே 3 அப்படியே வச்சிருக்கிறேன் நான். ஏன்னா இதுல ஒரு மாடல் இருக்கு. அதனால அதே 3 வச்சிருக்கிறேன். அழகா இருக்கும் இது. இப்போ ஹைட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இடுப்பு வரைக்கும் வரணும். இது இடுப்பு வரைக்கும் தான் வரும். இடுப்புக்கு கீழே பாட்டம் சுருக்கம் வரணும். அதனால நான் 12 வச்சிருக்கேன். 12 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு 12 மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்க, கோடு போட்டிருக்கேன். இப்போ இது உடம்பு சுத்தளவு அந்த பாப்பா ஒல்லியா தான் இருக்கும். நான் 7.5 வச்சிருக்கிறேன். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கேன். டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரித்து போடுறதுக்கு. இடுப்பு ஷேப் இந்த 12 இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 6.5ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஷேப் வர்றதுக்கு. பாருங்க. ஆனால் இது ஷேப்பாக தான் வரணும். அப்படி வந்தீங்கன்னா தான் இந்த கவுன் நல்லாயிருக்கும். இப்போ இடுப்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இந்த அளவெல்லாம் வச்சுட்டேன். இது இடுப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் கீழ் பாட்டத்துக்கு கொஞ்சம் ஷேப் எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. 12.5ல மார்க் பண்ண இல்லைங்களா, அது கட் பண்ணி எடுத்துருங்க தனியா. ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அதை துணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். பாருங்க, ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ இது மேலே முடிச்சாச்சு. இப்போ கீழே பாட்டத்துக்கு
லைட்டாக கொஞ்சோண்டு ஷேப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது டாப்புன்றதுனால வந்து 2 பக்கமும் கீழே வந்து ஷேப் இல்லாத இருக்கு. கவுனுன்றதுனால கொஞ்சம் ரவுண்டா இருந்தா நல்லாயிருக்கும். 2 1/2 மார்க் பண்ணிக்கிட்டு, கீழ இருந்து மேல 2 1/2 மார்க் பண்ணிக்கிட்டு 1 வச்சுக்கோங்க. அதே 1 இங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கீழ கூட வச்சுக்கோங்க. இத பாருங்க. உங்களுக்கே தெரியும். இப்ப ஷேப் எடுத்த உடனே பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இன்னும் தச்சீங்கன்னா, இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. இத பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் தைக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெரியும். இத பாருங்க ஷேப் எடுத்து முடிச்சாச்சு. இத பாருங்க. இன்னும் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் இது அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுல வந்து சுருக்கம் வச்சுட்டு, ஆ சென்டர்ல வந்து ஒரு பட்டி மாரி ஒண்ணு ஜாயின் பண்ணி, இதுல வந்து குடுப்போம். என்ன அது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். கைக்கு வந்து அவங்களே கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே கைய அப்படியே நான் ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா கொஞ்சம் நீட்டா வச்சா நல்லாருக்கும். ஏன்னா அது கவுனுக்கு அதான் ஒரு அழகு. இருந்தாலும் இதுல இருக்கிற இதுவே கொஞ்சம் சுருக்கம் வச்சு தைக்க போறேன். இத பாருங்க. இன்னும் தச்சத பார்த்தீங்கன்னா, இன்னும் அழகா இருக்கும். உங்களுக்கு நான் தைக்கும்போது அது எப்படின்னு நான் சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பெல் பட்டன வந்து அதில கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் மாடல் மாடலா கவுன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பொறந்த குழந்தைக்கெல்லாம் கூட மாடல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியான வழியில நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.